மே மாதம் முதல் நாள், பாஸ்கு காலத்தின் 28வது நாள். வாக்கு. இன்றைய நாளில் அகில உலகமும் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிறது. திரு அவையோ புனித யோசேப்பு தொழிலாளர் என்ற பெருநாளை விழாவாக கொண்டாடுகிறது. இப்படி இந்த நாள் அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடையதாக இருக்கிற இந்த வேளையில் இன்றைய முதல் வாசகம், எப்படி உலகத்தை படைத்த கடவுள் அவரே படைப்பாளியாக அவர் இந்த உலகத்திற்கு உருவம் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். இன்றைக்கு அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற வரத்தினால் தொழிலாளர்கள் உருவாக்குகிறார்கள், படைக்கிறார்கள். அவரது படைப்பு செயலில் அவர்கள் கோ-கிரியேட்டர்ஸ் என்கின்ற உடன் உருவாக்குபவர்களாகவும் படைப்பவர்களாகவும் மாறுகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கிற போது இன்றைய தொழிலாளர்கள் மத்தியில் தான் ஏதோ சாபம் பெற்றது போலவும், இப்படி உடைத்து சாக வேண்டும் என்று இருக்கிறது என்று சொல்லி தன்னையே நொந்து தன்னுடைய பணியையும் அதை பெருமைப்படுத்தாமல் அதற்கு ஒரு தனக்கு கிடைத்த தண்டனை என்றும் நினைத்து பார்க்கிற பாங்கு இருப்பது கண்கூடு. ஆனால் இன்று திரு அவையோ நமக்கு சொல்லுகிறது, இயேசுவை அடையாளப்படுத்தின போது அவர்கள் இவர் தச்சனின் மகன் அல்லவா என்று சொல்லி தந்தை செய்த தொழிலை, உழைப்பை, நேர்த்தியை பார்த்து அவரை அடையாளம் கண்டு அவருக்கு அடையாளம் கொடுக்கிறார்கள். எந்த தொழிலும் சிறியது கிடையாது, தாழ்ந்தது கிடையாது. எந்த தொழிலாளியும் கீழ் பார்க்கிற அளவிற்கு அல்லது அவர் மிகவும் தரம் இல்லாதவர் என்று சொல்லுகிற அளவிற்கு அவரை வீழ்ச்சியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உழைப்பாளர்கள் தங்களது பங்களிப்பை அளிக்கவில்லை என்று சொன்னால், உடல் உழைப்பை அளிக்கவில்லை என்று சொன்னால், மேலும் பல்வேறு விதமான தொழிற்சாலைகளில் தொழில்நுட்பத்தோடு அவர் பணி செய்யவில்லை என்று சொன்னால், கண்டுபிடிக்கிறவர்கள், ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறவர்கள் தங்களது அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் இந்த அளவிற்கு முன்னேறி இருக்காது. ஆகவே இந்த நாளில் வாருங்கள், நம்மை படைத்த தெய்வத்திற்கு அன்று சொல்லுவோம். படைப்பாளையாக இருக்கிற அந்த கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் அத்தனை வெறும் செய்கிற பணிகளை நாம் இதை ஆசிரியர் என்று நினைப்போம். மேலும் பங்களிப்பின் மூலமாக உலகம் அன்று எவ்வாறு தன்னுடைய பணிகள் எல்லாம் முடித்த கடவுள் எல்லாம் நல்லதென கண்டாரோ, அதே போல நாமும் எல்லாவற்றையும் நல்ல முறையில் செய்து நல்லதென காண்போம். இவ்வுலகம் நல்லவர்கள் சூழலில் எல்லா நலனையும் பெற்று மகிழ நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இறைவன் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவார். ஜெபிப்போம். இயேசுவே, உழைப்பின் மகனாக இருந்து நம்முடைய உழைப்பினால இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நீர் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருந்தீரே, அதுபோல நாங்கள் சோம்பி தெரியாமல் உழைப்பில் எங்களை கரைத்துக் கொள்ளுகிறவர்களாகவும், பங்களிப்பினால் இந்த உலகம் செழுமையும் வல்லமையும் அடைய நாங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.